ரோட்டோரமா போயிட்டு இருந்தேன். அப்போ ஆடுறாராமான்னு சத்தம். என்ன அதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு குரங்காட்டி கையில குச்சை வச்சுக்கிட்டு ஆட்டிட்டு இருக்கிறான். அவன் எப்படி குச்சை ஆட்டுறானோ அதே மாதிரி அந்த குரங்கு ஆடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி குரங்கடா இப்படி எல்லாம் ஆடுதுன்னு. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அங்க ஒரு பூம்பூ மாட்டுக்காரன் பூம்பூ மாடை வச்சுக்கிட்டு அவன் கையிலையும் ஒரு குச்சை வச்சுக்கிட்டு, இந்த வீட்டுக்கார அரிசி போடுவாரா அப்படின்னு சொல்லி குச்சாட்டுறான். அதுவும் தலையாட்டுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், குரங்கு செய்து மாடு செய்துன்னு. டைமை பார்த்தா ஸ்கூலுக்கு போகிற டைமு. சரின்னு ஸ்கூலுக்கு போனால் வாத்தியார் குச்சை வச்சு ஆட்டிட்டு இருக்கிறாரு. சின்ன குழந்தைனா சேட்டை செய்ய தான் செய்யும். அப்போதான் அது சின்ன குழந்தை. அது இப்போ சேட்டை செய்யாமல் 70 வயசாயா சேட்டை செய்யும். குழந்தைங்கள குழந்தைங்க மாதிரி நடத்தணும், விலங்குங்க மாதிரி நடத்தக்கூடாது. ஒரு தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வாத்தியார் சொல்றாரு மாணவங்கிட்ட, பட்டாசு வெடிக்கும் போது பார்த்து வெடிக்கணும் அப்படின்னு. தீபாவளி முடிஞ்சு அந்த மாணவன் வரான், அவன் கண்ணில் அடிபட்டிருக்கு. என்னடா தம்பியும் கண்ணில் அடின்னு கேட்டா அவன் சொல்றான், நீங்க தானே சார் பட்டாசு வெடிக்கும் போது பார்த்து வெடின்னு சொன்னீங்க, பார்த்து வெடிச்சேன் கண்ணில் வெடிச்சிருச்சு. கரெக்டு தானே? வாத்தியார் சொல்லும் போது ஜாக்கிரதையா வெடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதுக்கு அவர் அப்படி பார்த்து வெடினது பார்த்து கண்ணில் வெடிச்சிருச்சு. 2 பசங்க கிளாஸ்க்குள்ள நின்று நீதாண்டா முட்டாளு நீதாண்டா முட்டாளு நீதாண்டா முட்டாளு சண்டை போட்டுக்கிறாங்க. வாத்தியார் கோவமா வராரு. என்னடா நான் இங்க இருக்கல அதை மறந்துட்டீங்களான்னு கேக்குறாரு. இந்த மாதிரி ஆசிரியருக்கு தாயா மாற்றம் தேவைன்னு நான் சொல்றேன். ஐயா, யூனிஃபார்ம் எதுக்கு போட தெரியுறாங்க தெரியுமா? எந்த ஜாதியும் பார்க்காம இருக்கிறதுக்கு தான் யூனிஃபார்ம் போட சொல்லுவாங்க. ஆனா அதே கிளாஸ்ல போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் 4 பெஞ்ச் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பர்ஸ், நெக்ஸ்ட் 4 பெஞ்ச் ஸ்லோ லேர்னர்ஸ், நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லேர்னர்ஸ், அப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆசிரியருங்க தாயா மாறணும். இப்போ சமீபத்தில் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஆசிரியர் பயிற்சி மாணவருங்க எக்ஸாம்ல SMS மூலம் காப்பி அடிச்சாங்களாம். அவங்க டெஸ்ட் எழுதும் போது காப்பி அடிக்கிறாங்க, வாத்தியார் ஆகி கோனார் நோட்ஸை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. இப்போ கழித்தல் கணக்கு சொல்லி கொடுக்கும் போது கடன் வாங்கி கழிக்கணும்னு சொல்லி கொடுக்க கூடாது. ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்தே கடன் வாங்க கத்துக்கிறான். இனம் மாற்றி கழியுங்கள்னு தான் சொல்லி கொடுக்கணும். ஒரு ஆசிரியர் பாடத்தை மட்டும் எடுத்தா ஆசிரியர், அவங்க அதை எடுத்துக்காட்டோடு எடுத்தாங்கன்னா சிறந்த ஆசிரியர். அவங்க வாழ்க்கை தரத்தையே எடுத்துக்காட்டா வச்சு எடுத்தாங்கன்னா மிக சிறந்த ஆசிரியர். நம்ம LKG UKG UG PG வரைக்கும் எத்தனையோ ஆசிரியர்களை பார்ப்போம். ஆனால் அதில் நம்ம மனசில் நிற்கிறது எத்தனை பேர்? ஏதோ ஒருத்தரோ 2 பேரோ. ஏன் மித்தவங்கெல்லாம் நம்ம மனசில் நிற்கிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை. சேரன் நடிச்ச ஆட்டோகிராஃப் படத்தில் கூட ஞாபகம் வருதேன்ற பாட்டில் என்ன சொல்லுவான், முதல் வகுப்பு படித்த மல்லிகா டீச்சர். பாட்டுல கூட ஒரு டீச்சரை தான் குறிப்பிடுறாங்க. எல்லா டீச்சரும் விட்டா பாட்டு பத்தாதுடா. மாணவன் ஒரு விதை, அவனுக்கு நீர் நிலம் தண்ணி காத்து எல்லாம் வேணும். அதை சொல்லி கொடுக்கறது ஒரு டீச்சரோட கடமை. நான் எல்லா டீச்சரையும் குற்றம் சொல்ல, ஒரு சில டீச்சர்கிட்ட இருக்க குற்றத்தை எடுத்து காமிக்கிறேன். ஆசிரியரை மதிக்காதவன் எவனும் வாழ்க்கையில முன்னேறினதுல. ஆசிரியர் ஒரு குருவா மதிக்கப்படுவார். காவிரி வறண்டு தஞ்சை விவசாயிகள் எலிக்கறி சாப்பிட்டுட்டு இருந்த போது நடிகர்களுக்கு கட்டோட் வைத்து அழகு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நம் சமூக தூண்கள். பிஞ்சு குழந்தைக்கு பால் வாங்க முடியலேன்னு ஒரு தாய் வெக்கப்பட்டு தற்கொலை செஞ்ச போது தன் தலைவனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் சமூக இளைஞன். சமீப காலமா நம்ம சமூகத்தில் நடக்கிற சில பிரச்சனைகளால நம்ம நாடு ரொம்ப தாழ்ந்து போற மாதிரி தெரியுது. ஆசிரியர்கள் சிலரே சமூக அவமானங்களா இருக்காங்க. மாணவங்க சிலரே பேருந்துகள் ஆபாச பாடல்கள் பாடி பெண்களை துன்புறுத்துறாங்க. கணவன் மனைவிகளோட கள்ள உறவு கொலைப்பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய காவல்துறையிலும் சில கருப்பு ஆடுங்க, புனிதமான மருத்துவத்துறையிலும் சில கசாப்பு டாக்டருங்க கலந்துட்டாங்க. கண்ணியமா இருக்க வேண்டிய தலைவர்கள் சிலர் கல்வர்களா மாறிட்டாங்க. மக்களுக்கு அறிவூட்ட வேண்டிய சாமியாருங்களோட அந்தரங்க லீலையால பூஜை அறையெல்லாம் பள்ளி அறையா மாறிடுச்சு. ஒழுக்கத்தை எப்படியாவது நம் சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நம் சமூகம் போராடி கொண்டு இருக்கு சார். நிச்சயமாக ஒழுக்கத்தை யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது, அது தானாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ஸ்கூலுக்கு வனத்துறையினர் மூலமா சில மரக்கன்றுங்க கொடுத்தாங்க சார். அதை நாங்கள் நட்டு வச்சோம். எங்கள் மே மாதம் லீவு முடிஞ்ச ஸ்கூலில் பார்த்தா
அந்த கூண்டையெல்லாம் ஆறறிவு படைச்ச சமூகம் திருடிட்டு போயிருச்சு. அந்த மரக்கண்ணுங்களை அஞ்சறிவு படைச்ச சமூகம் தின்னுட்டு போயிருச்சு. இப்ப இருக்க சமூகத்தால ஒரு மரக்கன்றையே ஒழுங்கா பாதுகாக்க முடியலையே, எப்படி சார் நம்ம நாட்டை பாதுகாக்க போறாங்க? அதனால தான் சொல்றேன், வருங்கால இந்தியா வளமானதாக்க வழிகாட்டும் சமூகத்துக்கு தான் மாற்றம் தேவைன்னு. கார்பரேஷன் கொள்ளையில வாட்டர காணோம், கார்பரேஷன் கொள்ளையில வாட்டர காணோம், நம்ம ஆபரேஷன் தியேட்டரில் டாக்டர காணோம், கட்டண கல்லிப்பிடத்தில் கதவையும் காணோம், கட்டண கல்லிப்பிடத்தில் கதவையும் காணோம், ஐயா காசு கொடுத்து உள்ள போனா தண்ணிய காணோம், ஐயா காசு கொடுத்து உள்ள போனா தண்ணிய காணோம். மழைக்காலம் வந்து விட்டா மறந்துடாதீங்க, மழைக்காலம் வந்து விட்டா மறந்துடாதீங்க, ஐயா கொடையில்லாம நம்ம ஊர் பஸ்ஸில் ஏறிடாதீங்க, ஐயா கொடையில்லாம நம்ம ஊர் பஸ்ஸில் ஏறிடாதீங்க. இப்படிப்பட்ட சமூகத்தை பத்தி தான் சார் நான் பேச வந்திருக்கேன். சூப்பர் சூப்பர். சார், குரங்குல இருந்து மனுஷன் வந்தா அப்படிங்கிறது அறிவியல். குரங்குங்க கிட்ட சாதி இல்ல, ஆனா நம்ம சமூகத்துல ஒவ்வொரு மனுஷனும் சாதிங்கிற அசிங்கத்தை குற்ற உணர்வு இல்லாம சுமக்கிறான் சார். இந்தியாவில் பிறந்த ஒருத்தன் அவன் பிறந்த மதம் அவனுக்கு பிடிக்கலனா வேற ஒரு மதம் மாறிடலாம். ஆனா அவன் பிறந்த சாதி அவனுக்கு பிடிக்கலனா அந்த சாதியிலிருந்து வெளியேற முடியாது சார். இங்க பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையின் மீதும் பெரியவர்கள் சாதி எனும் அசிங்கத்தை எடுத்து அப்பி விடுகிறார்கள். இந்த காலத்துல சாதியெல்லாம் யாரு பாக்குறா என்று வேதாந்த் பேசுகிற சமூக தூண்களோட கவனத்துக்கு செய்தித்தாள்ல வர மணமகன் மணமகள் தேவை விளம்பரங்களை பாருங்க. இன்ன சாதியில இன்ன உட்பிரிவுல இன்ன கிளை பிரிவுல பிறந்தவங்களதான் தன் இணையா தேர்வு செய்ய பகிரங்கமா விளம்பரம் செய்யற இருக்காங்க நம்ம மண்ணுல. இப்ப பேப்பர்ல பப்ளிக்கா விளம்பரம் கொடுக்கறத பார்த்தும் அரசாங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க பாத்தீங்களா? அந்த அரசாங்கம் மாறணும்யா. இந்த மாதிரி விளம்பரம் கொடுக்க தடை செய்யணும். சாதி முதல்ல ஒழியணுங்க. சாதி நம்ம சமூகத்துல ஒழிஞ்சாதான் வருங்கால இந்தியா வளமானதாகும். நேர்மையாக வாழ விரும்புபவர்களை பிழைக்க தெரியாத மனிதர் என்று சொல்லவும், சக மனிதர்களை ஏமாற்றியும் சுரண்டியும் வசதியாக வாழ்றவங்களை வாழ கற்றுக்கொண்ட புத்திசாலியும் நம் சமூகம் போற்றுது. இந்த சமூகம் இப்படி இருந்தா நம்ம நாடு எப்படி சார் முன்னேறும்? செருப்பு தைக்கிற குடியில் பிறந்தாலும் திறமையும் உழைப்பும் இருந்தால் நாட்டின் ஜனாதிபதியாக அமெரிக்காவில் பிறந்த ஆபிரகாம் லிங்கனால் முடியும். இங்கே செருப்பு தைக்கிற குடியில் பிறந்த ஒரு குழந்தை காலில் செருப்பு கூட போட முடியாது என்றால் இது என்ன நியாயம்? அதனாலதான் சொல்றேன், வருங்கால இந்தியாவை வளமானதாக்க சமூகத்துக்கு தான் மாற்றம் தேவைன்னு. வருங்கால இந்தியாவை வளமானதாக்க மாத்தணும்னா கண்டிப்பா ஆசிரியருக்கு தாங்க மாற்றம் தேவை. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைகிட்ட இன்னைக்கு என்னம்மா ஹோம்ஒர்க் செஞ்சேன்னு கேட்டாங்களா. அந்த குழந்தைய அன்றைக்கு செஞ்ச ஹோம்ஒர்க்கை கொண்டு வந்து அந்த அம்மா கிட்ட காமிச்சுது. அந்த அம்மா பார்த்துட்டே வராங்க. ஒரு இடத்துல அந்த குழந்தை தப்பு பண்ணியிருக்கு. அம்மா இதுக்கு இது ஆன்சர் வராது, இதுதான் ஆன்சர்னு அந்த அம்மா சொல்லித்தராங்க அந்த குழந்தைகிட்ட. அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா? இல்லம்மா, எங்க டீச்சர் எனக்கு எப்பயும் தப்பானது ஒன்று சொல்லித்தர மாட்டாங்க, அவங்க சொல்லித்தந்ததான் சரின்னு அந்த குழந்தை சொல்லிச்சு. ஏன்னா அந்த குழந்தை நம்புது தன்னுடைய ஆசிரியர் தனக்கு எப்பயும் தப்பானது சொல்லித்தர மாட்டாருன்னு. அப்படி அந்த குழந்தைங்க நம்புற ஆசிரியர்களுக்கு தான் ஏன் இன்னைக்கு சூழ்நிலையில மாற்றம் தேவை. ஐயா, நாம மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம். இந்த ஆசிரியருக்கு ஏன் 3வது இடத்த கொடுத்துருக்குன்னு தெரியுமா? ஒருத்தனை நல்ல மனுஷனாகவும் நல்ல அறிவாளியாகவும் மாற்றக்கூடிய சக்தி இந்த ஆசிரியருக்கு மட்டும்தான் உண்டு. ஒரு நாட்டினுடைய சாதாரண குடிமகன்ல இருந்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி வரைக்கும் உருவாக்கக்கூடிய சக்தி இந்த ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இங்கே இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த ஆசிரியர்களை எங்களை எப்படி உருவாக்குறாங்க? நான் எங்களை ஒரு மார்க் எடுக்கிற மெஷினாக தான் மாத்திட்டு இருக்காங்களே தவிர இந்த சமூகத்துக்கோ இந்த நாட்டுக்கோ ஒரு நல்ல மனுஷனாவோ ஒரு நல்ல சிட்டிசனாவோ அவங்க மாத்தி தர கிடையாது. ஏன், ஒரு பீரியடுக்கு 45 நிமிஷம் இருக்குல்ல, 45 நிமிஷம் என்ன பண்றாங்க? அவங்க கையில் இருக்கிற புக்ல பிரிண்ட் அடிச்சிருக்கிற வார்த்தைகளை எங்கிட்ட ஒப்பிக்காத குறையா சொல்லிட்டு போறாங்க. அப்படி பண்ணாம ஒரு பீரியடுக்கு 45 நிமிஷம் இருக்கா, 30 நிமிஷம் பாடம் எடுக்கட்டும், மிச்ச 15 நிமிஷத்தை இந்த நாட்டை பத்தியும் நாட்டு மக்களை பத்தியும் நாட்டு பற்றை எங்களுக்கு சொல்லி தந்தாதாங்க இந்த நாட்டை எங்களால முன்னேற்ற முடியும் வருங்காலத்துல. அதை விட்டுட்டு அவன் அதை செய்யறதில்லை இவன் இதை செய்யறதில்ல, அவன் வெளிநாட்டுக்கு ஓடிறானா, இந்த நாட்டை பத்தி அவனுக்கு சொல்லி தந்தாதாங்க அவன் இந்த நாட்டுல இருப்பான், இந்த நாட்டு மக்களுக்கு அவன் வேலை செய்வான். வெறும் A+B² இல்ல ½ வச்சுட்டு இந்த நாட்டை முன்னேற்ற முடியாது. எங்களுக்கு இந்திய ஹிஸ்டரி எப்படி படிக்கணும்னு சொல்லி தரீங்களே தவிர நாளைக்கு இந்திய ஹிஸ்டரி எப்படி படைக்கணும் யாராவது சொல்லி தரீங்களா?
எங்களை அபாக்கஸ் படிக்க சொல்லி தரீங்க, ஆல்பா ரேஸை பத்தி படிக்க சொல்றீங்க. எந்த ஆசிரியருங்க எங்களை அரசியல் படிக்க சொல்லி சொல்றீங்க? அப்படியே நாங்க கேட்டாலும் உனக்கு இது பேச வேண்டிய வயசு இல்ல தம்பின்னு உட்கார வச்சுறீங்கல்ல, அந்த மாதிரி ஆசிரியர்கள் தாங்க மாறணும்னு நான் இங்க பேச வந்திருக்கேன். இங்க ஆசிரியர்கள்ட்ட மாற்றம் வேணும் அப்படின்னு அவர் பேசும்போது பிரிண்ட்ல இருக்கக்கூடிய அதைத்தான் ஒப்பிக்கிறாங்கன்னு சொன்ன அருமையான சத்தத்தை மாணவ செல்வங்கள் எழுப்பினீர்கள், ரொம்ப வரவேற்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்றேன், இந்த சத்தத்தை எழுப்பக்கூடிய நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல ஆசிரியர்களாக உருவாகி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பது மட்டும்தான் சன் டிவியுடைய அரட்டை அரங்கத்தின் லட்சியம். அடுத்தவங்க இப்படி இருக்காங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா போறாது, நாம எப்படி உருவாக போறோம் என்பதை நீங்க முடிவு பண்ணணும். ஒரு மாட்டு வண்டி நல்லா போகும்னா என்ன தேவை? அச்சாணி நல்லா இருக்கணுங்க. இங்க குடும்பமே குட்டிச்சோரா கிடக்குது. இனி எங்கெங்க அது இதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சார் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சேன் சார். ஆசையா எங்க அம்மாவை போய் பார்த்தேன். எங்க அம்மா அதையாக்குது இதையாக்குது, இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது, எல்லாத்தையும் கட்டி சோத்து மூட்டையை கட்டி ஆபீஸ்க்கு குண்டுடுன்னு ஓடிடுச்சு சார். எங்க அப்பாவை தேன் போய் பார்க்கலான்னு சொல்லி போனா எங்க அப்பா அதுக்கு முன்னாடியே ஆளைய காணோம் சார். காலையில நாங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை கிளம்பிடுறாங்க. நாங்க தூங்கி முடிச்ச பிறகுதான் வீட்டுக்கே வர்றாங்க. எந்திரிக்கிறதே 11 மணிக்கு, அப்புறம் எப்படியா இருப்பியா? அட எங்க அம்மா எழுப்பியே விட மாட்டேங்குது. எங்க அம்மாவுக்கு அது கடமை இல்லையா? ஏன் சார், நான் பேச்சு போட்டியில் நல்லா பேசணுங்க. ஆனால் பேச்சு போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினனுங்க சார். எங்கள் அம்மாட்ட ஆசையா போய் அம்மா நான் பேச்சு போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸுமான்னு சொன்னேன். எங்கள் அம்மாட்ட பாத்திரத்தையும் கொண்டு போய் காமிச்சேன், அதாவது ப்ரைஸு சார். எங்கள் அம்மா சொல்லிச்சு, அண்டா வாயடிச்சு குண்டா வாயிட்டு வந்துட்டு ஏமா அவனேங்குது. சரி எங்க அப்பாட்டத்தையும் போய் காமிக்கலான்னு சொல்லி காமிச்சா எங்க அப்பா என்ன தெரியுமா சார் சொன்னாரு? அப்பாடியோ பாத்திரம் வாங்குற செலவு மிச்சுண்டாங்கண்ணா அப்படிங்கிறாரு சார். என்னத்த சார் நான் சொல்லுவேன். அதனாலத்தேன் சொல்றேன், வளமான இந்தியாவை உருவாக்க பெற்றவங்களுக்கு மாற்றம் தேவை, மற்றவங்களுக்கு இல்லை கண்ணுங்கோ. ஐயா, நதிநீர் இணைப்பு திட்டம் பாரதியார்ல இருந்து கடைசியில சொர்க்கம் நாடகம் வரைக்கும் கங்கை காவிரி இணைந்தால் தமிழ்நாடே சொர்க்கம்னு சொல்லி பாடி பாடி அவனும் படாத பாடு பட்டுட்டான். கங்கை ஆத்துல வெள்ளம் வருதுன்னு சொல்லி வெள்ள நிவாரண நிதி குறைஞ்சது ஒரு 50 லட்சம் கோடி ரூபா. ராஜஸ்தான்லயும் தென் மாநிலங்கள்லயும் மழை வரலன்னு சொல்லி வறட்சி நிவாரண நிதி அது ஒரு குறைஞ்சது 50 லட்சம் கோடி ரூபா. அந்த ரெண்டையும் சேர்த்திருந்தா என்னைக்கோ நதிநீர் இணைப்பு திட்டம் நல்லா முடிஞ்சிருக்குமே. அதுதான் ஏன் சொல்றேன், திட்டம் தீட்டும் அரசாங்கத்தில் மாற்ற வேணும்னு சொல்லி. ஐயா, அரசாங்கம் ஒரு திட்டத்தையும் நல்லதுக்குத்தான் கொண்டு வருது. இப்போ குறிப்பாக சொல்கிறேன் பாருங்க, பள்ளி மாணவன்ற முறையில் ஆல் பாஸ் சிஸ்டம். இது எப்படி தெரியுங்களா நல்லதுன்னு சொல்லி அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. ஒரு பெண் குழந்தை இருக்குது, 5ஆவதுல ஃபெயில் ஆகுது, அடுத்து அந்த குழந்தையினால படிக்க முடியாத சூழ்நிலை வருது, அதனால அந்த பெண்ணுக்கு வந்து கல்வி புறக்கணிக்கப்படுதுன்றக்காக தான் அரசாங்கம் 10ஆவது 9ஆவது வரைக்கும் ஆல் பாஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்தது. ஆனால் எல்லாமே பாசு தான் சொல்லி படிக்காமல் குட்டிச்சவரா போகிறான். இதனோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9ஆவதுல வந்து அந்த ஆசிரியர் ஆனா அவனை சொல்லி கொடுத்துட்ருக்கார். இப்படி இருக்க ஐயா நிலைமை. ஐயா, ஒரு சட்டம்ன்றது ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கணும் ஐயா. முடிஞ்சதுக்கப்புறம் சாவு மணி அடிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. உதாரணமாக சொல்கிறேன் பாருங்க, தேக்கடியில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறையா பேர் இறந்தாங்க. அந்த போட்டில் போகிறப்ப லைஃப் ஜாக்கெட் போடணுன்றது சட்டமாக இல்லை, இதுக்கு முன்னாடி வரைக்கும் செயல்படுத்தப்படலை. 45 பேர் செத்ததுக்கப்புறம் தான் அதை கட்டாயமாக அமல்படுத்துவான்னா ஒரு திட்டமும் அமல்படுத்துறதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்க அத்தனை பேர் செத்து போயிடுவாயா. அதனால தான் சொல்கிறேன், வருங்கால இந்தியாவை வளமானதாக்க வேண்டுமென்றால் மாற்றம் திட்டம் தீட்டும் அரசாங்கத்திற்கே தீ போல வேண்டும். அன்னைக்கு ஒரு ஞானி தவம் செஞ்சுட்டு இருந்தாராம். திடீர்னு கடவுள் வந்துட்டாரு, வந்து கேட்டாராம், இப்போ உனக்கு என்னப்பா வர வேணும்னாராம். அவரு சொன்னார் பாருங்க, என்னோட மாணவ பருவம் எனக்கு திரும்ப வேணும்னு கேட்டாராம். கடவுள் சிரிச்சுட்டே சொன்னாராம், நான் உன்னை வரந்தான் கேட்க சொன்னேன், நீ அந்த சொர்க்கத்தையே கேட்டியப்பா அப்படின்னாராம். அந்த மாதிரி சொர்க்கம் மாதிரி பருவம் தான் சார் இந்த மாணவ பருவம். இன்னைக்கு எங்களுடைய அந்த சொர்க்கம் போன்ற அந்த மாணவர் பருவத்தை ஒரு சில ஆசிரியர்கள் நரகமாக்கிட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கணுங்க ஐயா. கேள்விக்கு போறேன் அப்படின்ட்டு நேற்று படிச்சுட்டு சொல்லியிருந்தேன். வெண்பா குறிப்பு அப்படின்னாரு. அவன் சொன்னான், 2 அடிகளையும் 2 சீர்களையும் 2 வடிவிலையும் கொண்டது ரம்பா அப்படின்னா. அடாப்பாவி,
வெண்பாவை கேட்டால் ரம்பாவுக்கு போகிறா வம்பா போயிடுவடா தம்பி என்றா இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு சரி நான் பாடமே நடத்திடுறேன்டா அப்படின்ட்டு சொன்னேன். நான் நடத்தினார். டே முருகன் ராமன் கண்ணன் இந்த மாதிரி அன்ல முடியாதெல்லாம் ஆண்பால்டானாரு. அவன் சொன்னான் சிம்மன் ஆண்பாலா அப்படின்னா. என்னடா பண்ணுறதுன்னு தெரில. அவர் வெளியே போயிட்டார். இப்படியெல்லாம் முடியல அவரால். வந்தார் அறிவியல் வாத்தியார். வந்தோன்னு கேட்டார், மாணவர்களே இன்னைக்கு நான் பைத்தியத்தை பற்றி நடத்த போகிறேன் அப்படின்னாரு. அப்படியா? உடனே கேட்டார் பாருங்க கேள்வி, இதுக்கு முன்னாடி யாரோ பைத்தியத்தை பேசியிருக்கீங்களா அப்படின்னாரு. அவன் சொன்னான் இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்ட்டு உட்காந்துட்டான். அவரால் முடியல, என்னதான் பண்ணுறதே தெரில. அப்போ ஒருத்தர் டவுட் கேட்டான், சார் ஒன் டவுட் அப்படின்னா. டேய் டவுட் எல்லாம் கேட்குற முன்னேறிட்டீங்களாடா சொல்லுடா அப்படின்னா. அவன் சொன்னான் முட்டாள்னா யாருங்க சார் அப்படின்னா. அவர் ஒன்று ஆர்வமாக விளக்கம் கொடுத்தாரு. டேய் ஒரு விஷயத்த ஒருத்தனுக்கு புரியாமல் சொல்கிறோம் தான்டா முட்டாள், புரிஞ்சுதா அப்படின்னாரு. அவன் புரியலன்ட்டான். அவரால் முடியல. நான் பாடம் நடத்துகிறேன். டேய் உன்னோட இதயம் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னாரு. அவன் சொன்னான் ஏன் இதயம் வலது பக்கம் தான் இருக்குன்னா. டேய் தம்பி அப்படியெல்லாம் இல்லைடா, உன் இதயம் இடது பக்கம் தான் இருக்குது, நெஞ்சில் கை வச்சுப்பாரு அப்படின்னாரு. அவன் கை வச்சுட்டு இல்லைங்க சார் எனக்கு தப்பாக இருக்குது அப்படின்னா. சரி அப்போ என் நெஞ்சில் கை வச்சுப்பாரு அப்படின்னா. அவன் கை வச்சு பார்த்துட்டு உங்களுக்கும் தப்பாக இருக்குங்க சார்னா. என்ன பண்ணுறேன்னே தெரில அவருக்கு. உடனே மாச்சூரிக்கு போய் ஒரு செத்த உடலை அறுத்து காமிச்சிட்டு பாரா தம்பி இதை இடது பக்கம் தான் இருக்குன்னா. அவன் சொன்னான் அதனால தான் செத்து போயிட்டான் அப்படின்னா. சார் மாணவன்றவன் கொட்டி கிடக்கிற செங்கல் சார். அவனை கோபுரமாக்குறதும் குட்டிச்சோறு ஆக்குறதும் இந்த சமுதாயம் தான். மாணவன் ரொம்ப நல்லவன் சார். அவனை கெட்டு போக செய்யறதே இந்த வழிகாட்டுற சமூகம் தான் சார். மாணவன் நல்லவன், இன்னொரு பக்கம் வல்லவன். அன்னைக்கு எப்படிதான் ஒரு தவளை வச்சு பாடம் நடத்திட்டு இருந்தார் அறிவியல் வாத்தியார். சொன்னார் ஒரு காலை வெட்டிட்டு ஜம்ப் அப்படின்னாரு, குதிச்சிச்சு. ரெண்டாவது காலை வெட்டிட்டு ஜம்ப் அப்படின்னாரு, குதிச்சிச்சு. மூணாவது காலை வெட்டிட்டு ஜம்ப்னாரு, குதிச்சிச்சு. நாலாவது காலை வெட்டி ஜம்ப்னாரு, குதிக்கல. அவர் எதிர்பார்த்தாரு சரி தவளை ஜம்ப் பண்ணால் ஒரு காலாக பேலன்ஸ் வேணும் அப்படின்ட்டு மாணவர்கள்ட்ட கேள்வி கேட்டார். மாணவர்களே இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னாரு. அவன் சொன்னான் 4 காலை வெட்டினா தவளைக்கு காது கேட்காது அப்படின்னா. இந்த மாதிரிலாம் மாணவர் இருக்கேன் ஐயா. அதனால தான் ஐயா சொல்கிறேன் மாணவனுக்கு இதான் மாற்றம் தேவை.